ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். பாருங்க, அதுக்கு தேவையான பொருட்கள் 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம். ஒரு வெங்காயத்தை கொஞ்சம் பெருசாகவும் இன்னொரு வெங்காயத்தை பொடியாகவும் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த சிறுபருப்பு, பச்சை பருப்பு அதில் வந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன், 1 கிளாஸ் எடுத்து. அதோடவே ஒரு அரை டம்ளர் துவரம் பருப்பும் ஊற வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் ஊற வச்சுக்கலாம். புளி வந்து ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை வந்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சு அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தேங்காய் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து 2 டீஸ்பூன் சோம்பு, பெருஞ்சீரகம்னு சொல்லுவோம், அதை போட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த தக்காளியும் பியூரியாக அரைச்சி எடுத்துக்கலாம், ஒரு தக்காளியை. இப்போ நல்லா அடிகனமான ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன், கடலை எண்ணெய். அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். சீரகம் அரை டீஸ்பூன் போடலாம். இப்போ அதோடவே ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் அதையும் போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடித்து நல்லா பொரிய ஆரம்பிக்கணுங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாம் பொரிஞ்சிடுச்சு. இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிட்டேன். பெருசாக கட் பண்ணியிருக்கிற வெங்காயமும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணியிருக்கேன். அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ அதோடவே கொஞ்சம் மஞ்சத்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் சாம்பார் பவுடர், ஹோம்மேட் சாம்பார் பவுடர், அதையும் அந்த ஆயிலே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது தாங்க டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் பவுட்ரு போடுறதுன்னா இது மாதிரி ஆயிலில் போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், ஏன்னா பருப்பு நிறையா போட்டு செய்கிறதுனால கேஸ் ஃபார்ம் ஆகும், அதனால் 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டு இப்போ அந்த டொமேட்டோ பியூரியும் ஊற்றியாச்சு. ஊற்றி கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம், 1 நிமிஷம் அளவுக்கு. பாருங்கள், இப்போ லேசாக கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கரைச்சி வச்சுருக்கிற அந்த புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கிட்டேன். அதோட இன்னும் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணியும் ஊற்றிக்கலாம். தண்ணி மாதிரி தான் இருக்கணும். தேவையான உப்பும் போட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம். இப்போ அது இந்த பருப்பை ஆட்டிக்க போகிறேன். அதில் 3-4 வெங்காயம், சில்லி, சீரகம், பெருங்காயத்தூள் எல்லாம் அரை டீஸ்பூன் போட்டு நல்லா கோர்ஸாக அரைச்சிக்கலாம். அதோடவே இந்த ஊற வச்ச பருப்பை தண்ணி இல்லாமல் போட்டு அதில் உப்பு, தேவையான அளவு உப்பு, பருப்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இது மாதிரி கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொர கொரன்னு இருக்கணும். இப்போ அதை வந்து ஒரு பாலாக உருட்டி எடுத்துக்கலாம், சின்ன சின்ன குட்டி குட்டி பாலாக. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் அதையும் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்து அப்புறம் நாங்கள் எங்களுக்கு தேவையான அளவுக்கு சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் சின்னதாக போட்டாலே அதை அந்த தண்ணி, புளி தண்ணியில் வேகிறப்ப நல்லா பெரிய பெரிய பாலாக உப்பி வந்துடும். அதனால் சின்னதாகவே ஓரளவுக்கு மீடியமான சைஸில் நீங்கள் உருட்டி போட்டுக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி இந்த சைஸ்க்கு நல்லா கெட்டியாக உருண்டை பிடிச்சி போட்டுக்கலாம். பாருங்கள், எனக்கு இவ்வளோ பால்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ தண்ணியும் பாருங்கள், புளி கரைசலெல்லாம் ஊற்றி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இது கொதிக்கிறப்ப நல்லா ஒவ்வொரு பால்ஸாக அடுப்பு வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒவ்வொரு பாலாக மேலே மேலே போடாமல் சுற்றிலையும் தனித்தனியாக போட்டுக்கிட்டு வாங்க, அப்போ தான் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லா பால்ஸும் போட்டாச்சு. நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ மூடி வச்சிடலாம். 1 நிமிஷம் கழித்து இப்போ மறுபடியும் திறந்து பார்த்து லேசாக அடி பிடிக்காமல் இருக்குதான்னு பார்க்குறதுக்காக லேசாக அந்த பால்ஸ் உடையாமல் நல்லா அடியோட கரண்டியை வச்சு லேசாக கிளறி விடுங்க. இப்போ பால்ஸ் எல்லாமே மேலே வந்து நல்லா அப்படியே கொதிக்க ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டேஜில் நான் வந்து மூடி வச்சு லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும் ஸ்டவ்வை. லோ ஃப்ளேம்லேயே அந்த பால்ஸ் வந்து நல்லா வெந்துடும். மத்தியில் நாங்கள் 2 தடவை திறந்து லேசாக கிளறி விடுங்க, அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக வேண்டி. அவ்வளோதான், ரொம்ப ஹார்டாக கிளறாமல் லேசாக அந்த அடியோடு கிளறி விடணும், அவ்வளோதான். இப்போ 2வது தடவையும் திறந்து பார்த்து நல்லா வந்து பால்ஸ் எல்லாமே நல்லா மேலே மிதங்கி வந்து நல்லா கொதித்து வெந்துட்டுருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து பால்ஸ் வெந்துடுச்சான்னு மட்டும் செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது மாதிரி ஒரு பாலை எடுத்து ஒரு தட்டில் போட்டு நல்லா நீங்கள் ஒரு கூரான ஒரு கத்தி இல்லை ஃபோர்க் எதுலையாவது நீங்கள் அப்படியே நெசுக்கி பாருங்கள். குத்தி பார்த்தாலே தெரியும், நல்லா நைஸாக உள்ளே இறங்கும். அப்படி இறங்குறப்ப பால் உடையாமல் இருந்தால் வெந்துடுச்சு. உடஞ்சி தூளாச்சுன்னா சரியாக வேகலைன்னு சொல்லிங்க. இப்போ கையால் நெசுக்கி பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், நல்லா டைட்டாக இருக்கும் பால்.
இப்போ வந்து பால் வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ நல்லா வெந்த அப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம், நல்ல வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக வெல்லம் போடணும். இந்த மாதிரி பால்ஸ் எல்லாம் வெந்த அப்புறம் தான் போடணும். அப்போ தாங்க பால்ஸ் வந்து நல்லா வெந்து இந்த வெல்லத்தோட டேஸ்ட்டும் இப்போ தான் உள்ளே இறங்கும். அதுக்காக வேண்டி 1 நிமிஷம் மூடி வச்சு மறுபடியும் 1 நிமிஷம் ஆனதும் நான் திறந்து ஆட்டி வச்சிருக்கிற அந்த தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம். தேங்காயும் சோம்பும் போட்டு ஆட்டி வச்சதை அதையும் ஊற்றி நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ இந்த தேங்காயோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கணும். இதுக்கு 1 டம்ளர் தண்ணி மறுபடியும் ஊற்றி நான் இப்போ மூடி வச்சுக்க போகிறேன். இந்த ஃபெனலோட பச்சை வாசனையும் போயிடணும். பாருங்கள், நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் திறந்து பார்த்து நல்லா கிளறி விடுங்க. உப்பு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு ஸ்லைட்டாக கொஞ்சம் பச்சை வாசனை வந்ததுனால மறுபடியும் மூடி வச்சு இப்போ 2வது தடவை திறந்து பார்க்குறேன். இப்போ இந்த தடவை திறக்கிறப்ப நல்லா வாசனையெல்லாம் போய் நல்லா சூப்பர் டேஸ்ட்டான வாசனையாக இருக்குது. அவ்வளோதாங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். மேலே வந்து ஃப்ரெஷ் லீவ்ஸ் கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி கிள்ளி போட்டு ஒரே 1 டீஸ்பூன் நெய் மட்டும் ஆட் பண்ணிக்கிங்க. கடைசியாக அந்த 1 ஸ்பூன் நெய் போடுறது ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது ஒயிட் ரைஸ்க்கு போட்டு நீங்கள் பிசைஞ்சு கொடுங்க. நிறைய புரோட்டீன் சத்து அதிகமான அளவு இருக்கிற குழம்பு கிரேவி இது. இது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும், சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். இது மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்ஸ் போடுங்க. நான் மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை.